ஏஐ லேர்ன் பண்ணிட்டு இருக்கீங்களா? போச்சுங்க, நீங்க லேர்ன் பண்ணது எல்லாமே வேஸ்டா போக போகுது. இன்னும் கொஞ்ச நாள்ல ஏஐ டூல்ஸ் எல்லாமே வேனிஷ் ஆயிடும். அது எப்படிப்பா இப்பதானே டெவலப் ஆயிட்டு இருக்கு, அதுக்குள்ள எப்படி நம்ம லேர்ன் பண்ணது எல்லாமே வேஸ்டா போகும் நீங்க யோசிக்கிறீங்களா? இந்த வீடியோவை எண்ட் வரைக்கும் பாருங்க, உங்களுக்கே புரியும். ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க, the smartest AI tools you have ever used இன்னும் கொஞ்ச நாள்ல ஃபீல்ட் அவுட் ஆக போகுது. இன்னும் 5 இயர்ஸ்லாம் இல்ல, ஜஸ்ட் கொஞ்ச நாள் தான். மோஸ்ட் ஆஃப் த ஏஐ டூல்ஸ் எல்லாமே ஸ்டோன் டூல்ஸா மாற போகுது. அண்ட் இதுக்கு பின்னாடி இருக்கிற ரீசன் AGI, ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ். ஸ்டிக் அரவுண்ட், நெக்ஸ்ட் 10 மினிட்ஸ்ல இந்த AGI இந்த AGI வந்ததுனால ஏஐ டூல்ஸ் ஏன் வேனிஷ் ஆகும் போது, உங்களோட ஜாப், டேட்டாஸ் அண்ட் ஈவன் இந்தியாவோட ஃபியூச்சர்ல என்ன சேஞ்சஸ் வரப்போகுது நம்ம பார்க்கலாம். சிம்பிளா சொல்லணும்னா AGIங்கிறது பிரெயின் ஆட் பண்ண ஒரு AI. இதுகிட்ட நம்ம ஒரு டாஸ்க் கொடுத்தோம்னா அந்த சிச்சுவேஷனை ப்ராப்பரா புரிஞ்சுக்கிட்டு டெசிஷன் எடுத்து அதுவே அந்த டாஸ்க்கை ஆட்டோமேட்டிக்கா கம்ப்ளீட் பண்ணும். ஸோ ஒன்ஸ் இந்த AGI ஒர்க் அவுட் ஆச்சுன்னா இப்போ இருக்கிற AI மாடல்ஸ் எல்லாமே மியூசியம் பீஸ் மாதிரி ஆயிடும். ஜஸ்ட் லைக் Jio 5G வந்தோடனே BSNL லேண்ட்லைன் ஆட்டோமேட்டிக்கா வேனிஷ் ஆன மாதிரி. ஏஐக்கும் AGIக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு நம்ம பார்க்கலாம். கைஸ், இப்போ இருக்கிற AI மாடல்ஸ் எல்லாமே ஒலிம்பிக் ஸ்பிரிண்டர்ஸ் மாதிரி. ஒரு ரேஸ் ட்ராக்ல ஓடுன்னு சொன்னா அது பாட்டுக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன் கோல்டு மெடல் கூட வின் பண்ணி கொடுக்கும். பட் அதே பக்கத்துல இருக்கிற ஸ்விம்மிங் பூல்ல போய் ஸ்விம் பண்ண சொன்னா அதால முடியாது. ஏன்னா ஜஸ்ட் ஓடுறதுக்கு மட்டும் தான் அதை ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ChatGPT 4 கிட்டையும் ஒரு போயம் எழுதுன்னு சொன்னா சூப்பரா எழுதி கொடுக்கும். ஏன் நம்ம டிஆர் ரேஞ்சுக்கே ரைமிங்கா கூட எழுதி கொடுக்கும். பட் அதையே போய் ஒரு தோசைக்கல்ல தோசை ஃபிளிப் பண்ணுன்னு சொன்னா அதெல்லாம் முடியாது. ஈவன் மிட் ஜேர்னில ஒரு கேலக்சியை பெயிண்ட் பண்ணி கொடுக்கும். பட் கையில பெயிண்ட் பிரஷ் பிடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு கிடைக்காது. பட் AGI வந்தா சுத்தி இருக்கிற கடிவாளத்தை எல்லாத்தையும் எடுத்துரும். நீங்க ஓட சொன்னா ஓடும், அப்படியே போய் ஸ்விம் பண்ண சொன்னா பண்ணணும், வெளியில வந்து உடனே ஸ்டாப் கோர்ஸ் எழுத சொன்னா கூட எழுதும். இது எல்லாமே சேம் மாடல்ஸ்ல தான் ஒர்க் ஆகுது. ஒன்ஸ் ட்ரெயின் பண்ணா போதும், அகைன் அண்ட் அகைன் ட்ரெயின் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பேபி செட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதுதான் இப்ப இருக்கிற AI மாடல்ஸ்க்கும் நாளைக்கு வரப்போற AGIக்கும் ஒரு டிஃபரன்ஸ். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதை ஏன் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் சொல்றாங்கன்னு. உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், இப்போதானே AI மாடல்ஸ் வருது, அதுக்குள்ள AGI எப்படி அப்டேட் ஆகும்னு. 3 பிக் திங்ஸ் கொலைட் ஆக போகுது. இந்த 3 விஷயத்தால தான் AGI டெவலப் ஆகுது. ஃபர்ஸ்ட், கம்ப்யூட் காஸ்ட். கம்ப்யூட் காஸ்ட்னா இந்த ஏஐக்கு யூஸ் பண்ண சர்வர்ஸ், கிளவுட் கம்ப்யூட்டிங், இதோட காஸ்ட்லாம் 2027ல டிராஸ்டிக்காக ட்ராப் ஆகும். லெட்ஸ் சே இப்போ ஒரு 100,000 crores இருக்குன்னா இன் ஃபியூச்சர் இன் 2027ல ஜஸ்ட் ஃபியூ crores ஆயிடும். நெக்ஸ்ட், சிந்தட்டிக் டேட்டா ஃப்ளைவில். இப்போ இருக்கிற AI மாடல்ஸ்ல எக்ஸிஸ்டிங் டேட்டாவை அதுவே ஆர்டிஃபிஷியலா அப்டேட் பண்ணிக்கும். ஸோ இன் ஃபியூச்சர் ட்ரெயினிங் டேட்டாஸ்க்கான ஷார்டேஜ் இருக்காது. அண்ட் ஃபைனலி, அல்காரிதம் மேஷப். ஜெமினை, ஓரியல் மாதிரி இருக்கிற சிஸ்டம்ஸ்ல விஷன், ஆடியோ, டெக்ஸ்ட் இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காவே ஹேண்டில் பண்ணிடும். இது எல்லாமே சிங்கிள் பிரெயின் தான். ஸோ இப்போ நீங்க ஏஐங்கிற ஹார்ஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த 3 சிஸ்டம்ஸுமே கொலைட் ஆனோடனே AGIங்கிற கார்ல எங்கேயோ போயிடுவீங்க. இன்சைடர்ஸ் என்ன ப்ரெடிக்ட் பண்ணிருக்காங்கன்னா 2027ல இருந்து 2029க்குள்ளேயே இந்த AGI ஃப்ளோருக்கு வந்துடும். கைஸ், 2027ல AGI வந்துருச்சுன்னு நியூஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. பிகாஸ் அவ்வளோ வெயிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தான் லாஸ். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஒரு AGI பேடிஎம் பிஸ்னஸ் கான்ட்ராக்டை சைன் பண்ணுது, டாக்குமெண்ட்ஸை ஸ்கேன் பண்ணி APIயும் டீபக் பண்ணுது, ஆல்சோ காமர்ஸ் இன்டகிரேஷனை பண்ணி ப்ராடக்ட்ஸை லைவ் பண்ணுது. அண்ட் இது எல்லாமே ஜஸ்ட் நீங்கள் டீ குடிக்கிற கேப்ல நடக்குது. ப்ரொடக்டிவிட்டியே டபுள் ஆகுது. அண்ட் இதுதான் AGIயோட இன்சேன் லெவல் ப்ரொடக்டிவிட்டி. இண்டஸ்ட்ரீஸ்ல AGI என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வர போகுதுன்னு பார்க்கலாம். மெடிசன்ல AGI ஓவர் நைட்லேயே எய்ம்ஸ் லைப்ரரியை ஃபுல்லாக ரீட் பண்ணிடும். பேஷண்ட்ஸோட கிளினிக்கல் ரிப்போர்ட்ஸை அனலைஸ் பண்ணி ஆன்டிபாடிஸை டிசைன் பண்ணும். ஈவன் கிளினிக்கல் ட்ரையல்ஸ் கூட அதுவே புக் பண்ணிடும். அண்ட் இது எல்லாமே பயோடெக் டீம் அவங்க பிளட் கல்ச்சர் சாம்பிளை கலெக்ட் பண்ணுற டைம்லேயே நடந்துடும். எஜுகேஷன்ல AGI டியூட்டர்ஸ் உங்க பசங்களுக்கு அதுவே கோச்சிங் கொடுக்கும். உங்க கிட்ஸ்க்கு கிரிக்கெட் பிடிக்குமா, இல்லை ஃபுட்பால் பிடிக்குமா, வேற எந்த கேம்ஸ் பிடிச்சாலும் அதுவே ஸ்பாட் பண்ணும். ஈவன் டிஸ்லெக்ஸியா ஹேண்ட் ரைட்டிங்ஸ் கூட டிடெக்ட் பண்ணும். மேத் ப்ராப்ளம்ஸை IPL ஸ்டாட்ஸ்ல கன்வெர்ட் பண்ணி கான்செப்ட்ஸை உங்க கிட்ஸ்க்கு புரிய வரைக்கும் சொல்லிக் கொடுக்கும். ஸோ AGI இண்டஸ்ட்ரீஸ்ல பொறுத்த வரைக்கும் ஒன் மாடல் வித் இன்ஃபைனைட் பேஷன்ஸ் அண்ட் இன்ஃபைனைட் சப்ஜெக்ட்ஸ். நான் சொன்ன இந்த ரெண்டுமே ஜஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் தான். ஃபியூச்சர்ல AGI மோஸ்ட் ஆஃப் த இண்டஸ்ட்ரீஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாங்க. அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணோடனே ஜாப் கிளஸ்டர்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிடும். GST ஃபைலிங், பேங்க் சப்போர்ட் டிக்கெட்ஸ், என்ட்ரி லெவல் கோடிங் இது எல்லாமே பேனிஷ் ஆகும். பட் ஹிஸ்ட்ரி நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா எக்ஸல் வந்த டைம்ல புக் கீப்பர்ஸோட ஜாப் பேனிஷ் ஆகல. பட் இன்ஸ்டெட் இந்த புக் கீப்பர்ஸ் ஃபினான்ஷியல் பிளானர்ஸா அப்கிரேட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ
ஒரு அக்கௌண்டன்ட் இருக்காங்கன்னா ஒரு அக்கௌண்டன்ட் அண்ட் ஏஜிஐ இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு சோலோ சிஏ பவர் ஹவுஸ் ஸ்ட்ராட்டஜியை கிரியேட் பண்ண முடியும். ருட்டீன் சேலரி ஷ்ரிங்க் ஆகும், பட் ஜட்மெண்ட், எத்திக்ஸ், கிராஸ் டொமைன் திங்கர்ஸோட சேலரி கண்டிப்பா பூம் ஆகும். ஸோ உங்க ஸ்கில்ஸை இப்போவே அப்ஸ்கில் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏஜிஐயோட ஸ்பீட் எவ்வளோ டேஞ்சரஸ்னு நம்ம பார்க்கலாம். ஒன்ஸ் ஏஜிஐ ஒரு கோடை ரீரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிச்சுன்னா அதோட சைக்கிளை ஆட்டோமேட்டிக்காவே ஸ்பீட் அப் பண்ணிக்கும். நார்மலா ஒரு ஹியூமன் ஆர்என்டிக்கு ஒரு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ண 1 year ஆகுதுன்னா அந்த ஏஜிஐக்கு 1 month தான் ஆகும். அண்ட் போக போக இந்த சைக்கிள் ஃபியூ வீக்ஸ் அண்ட் ஃபியூ டேஸாவே ஷ்ரிங்க் ஆயிடும். சைமல்டேனியஸா இந்த கர்வ் கூட வெர்டிக்கல் ஆயிடும். ஸோ நீங்க ஏஜை யூஸ் பண்றப்போ கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. இந்தியாவில் இந்த சென்டென்ஸ் ரொம்ப ஃபெமிலியர். இது ஏன் வேலை இல்லை. இந்த சென்டென்ஸ் ஏஜை வேர்ல்ட்ல கம்ப்ளீட்டா டெலீட் ஆயிடும். ஸோ இந்த சேஞ்ச்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ஸ்டே லிட்ரேட். பிஹெச்டி வேணாம், பட் ஹாலுசினேஷன்ஸ்க்கு ஸ்பாட் பண்ண கற்றுக்கோங்க. செகண்ட், பில்ட் மல்டிபிள் இன்கம் ஸ்ட்ரீம்ஸ். சிங்கிள் ஆட்டோமேஷன் ஜாப் லாஸ்க்கு என்டையர் லைஃப் கொலாப்ஸ் பண்ணக்கூடாது. ஸோ மல்டிபிள் இன்கம் பார்த்து ரெடி பண்ணிக்கோங்க. தேர்ட், டிமாண்ட் டிரான்ஸ்பரன்சி. நீங்க ஏஜை டெவலப் பண்ற கம்பெனிஸ் கிட்ட இருந்து ஆடிட் லாக்ஸ், ஸ்கில் ஸ்விட்சஸ் அண்ட் டேட்டா ப்ராவனன்ஸ் டீடைல்ஸை அப்கிரேட் பண்ணி ரெடியா வச்சுக்கோங்க. அண்ட் இன் ஃபியூச்சர் இது எல்லாமே ரெடி பண்ணக்கு அப்புறமா ஏஜிஐயை வெல்கம் பண்ண ரெடியா இருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஏஐ கம்ப்ளீட்டா வேனிஷ் ஆக போகுது. அதுவுமே பிளாக் அண்ட் ஒயிட் டிவி மாதிரி ஒரு மியூசியம் பீஸா ஆக போகுது. ஸோ ஏஐக்கு பிரெயின் கொடுக்கலாமா வேண்டாமா? உங்க ஒப்பீனியன்ஸை காமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபார் மோர் டெக் டிப்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் jcloudtechpad.com வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க. Hope you all learned something new today. உங்களை அடுத்த வீடியோல பார்க்குறேன். Until then, goodbye.